நாம் மதுரை அவனியாபுரத்துல இன்றைக்கு இருக்கிறோம். ஷெட்யூல் படி நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 15ஆம் தேதி, அதாவது நாளை பொங்கல் அன்றைக்கு அவனியாபுரத்துல ஜல்லிக்கட்டு நடந்திருக்க வேண்டும். நாளைக்கு நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நிறைவடைந்திருக்க வேண்டும். ஆனால் அது நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு குழப்பத்துல ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி செய்திகள் வருகின்றனவே அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல சோகத்துல இந்த மக்கள் இருப்பதை நம்மால கண்கூடாக பார்க்க முடிகிறது. இங்கு நம்ம கூட மாடுபிடி வீரர்கள், காளைகளை வளர்ப்பவர்கள், ஊர் பொதுமக்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், இலக்கியவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம தொடர்ந்து பேசலாம். நாம நிறைய கருத்துக்களை தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், எந்த அளவிற்கு மதுரை மாவட்டத்தில் இந்த மதுரை மாவட்டம் அப்படின்னு சொன்னா தென் மாவட்டங்கள்ல எந்த அளவிற்கு ஜல்லிக்கட்டு மக்களோட வாழ்க்கையோட கலந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இங்க சில சிறுவர்கள் இருக்கிறாங்க. மற்ற நகரங்கள்ல இருக்கக்கூடிய சிறுவர்கள்லாம் நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு, ஃபுட்பால் மாதிரியான விளையாட்டுகளை விளையாடிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற அந்த மாதிரியான சிறுவர்களை தான் நாம பார்த்திருப்போம். ஆனா இந்த சிறுவர்கள் படித்துக்கொண்டே அவங்களே சொந்தமாக காசு சேகரித்து காளை மாடுகளை வாங்கி பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படிங்கிறத கேட்போம். என்னப்பா, எப்படி நீ மாடு எப்படி வாங்குனீங்க, எப்படி பாத்துக்கிறீங்க மாடை, சொல்லுங்க. நாங்கள் ஆளுக்கு 200 ரூபா எல்லா பேரும் போட்டு வாங்கினோம். 3000 ரூபாய்க்கு மொத்தமாக அந்த சின்ன வயசுலேருந்து இந்த கண்டை வளர்க்குறோம். எல்லா பேரும் சேர்ந்து கண்டு வாங்கி ஜல்லிக்கட்டுக்கு மஞ்சட்டுக்கு தயாராக வளர்க்குறோம். அடுத்த வருஷம் இந்த மஞ்சள் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் சிலம்பம், கபடி எல்லாத்துக்கும் வெளியூருக்குலாம் போயிருக்கோம். ஆனால் ஜல்லிக்கட்டு மாதிரி பயிற்சி எங்களுக்கு எந்த இதுவும் தரது கிடையாது. எப்படி பார்த்துக்கிறீங்க மாடை? மாட்டை பார்த்து உங்களுக்கு பயமா இல்லையா வளர்க்கறதுக்கு? எங்களுக்கு பயம் இல்லை. நாங்கள் தினமும் 30 ரூபா 20 ரூபா போட்டு தவிடு தூசி எல்லாம் மாட்டுக்கு தினமும் 2 நேரம் வச்சிருவோம். ஒழுங்கா பராமரிப்போம். உங்களுக்கு நேரம் கிடைக்குதா? மாடு காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? மாட்டை எப்படி கவனிச்சுக்கிறீங்க? ஃபுல்லா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து எப்படி எல்லாம் மாட்டை கவனிச்சுக்கிறீங்க? நாங்கள் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிருவோம். புல்ல எடுத்து கொடுத்துருவாங்க. மாட்டுக்கு போட்டு 7 மணி போல தவிடு தூசிலாம் வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவோம். போயிட்டு திரும்ப சாயங்காலம் 6 மணி போல தவிடு தூசி திரும்ப வச்சுட்டு நாங்கள் புல்லள்ளி போட்டு போயிடுவோம் வீட்டுக்கு. திரும்ப காலையில வந்துடுவோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுல நாங்கள் பயிற்சி கொடுப்போம் மாட்டுக்கு, ஜல்லிக்கட்டுக்கு. ஜல்லிக்கட்டுக்கு நீங்க பயிற்சி கொடுக்குறீங்க? எந்த மாதிரி? இந்த வெளியே எங்க கண்டு இருக்கு, அதை பார்த்து வெளில இருக்குது. கண்டு வெளில தான் நிக்க வச்சிருக்கீங்க. கூட்டு வந்திருக்கீங்க, வரும்போதே அப்படியே கூட கண்டையும் கூட்டு வந்துட்டீங்க. எப்படி பயிற்சி கொடுக்குறீங்க? நாங்க இது கூட விளையாடுவோம், சேர்ந்து விளையாடுறீங்க. எல்லா டிவிலையும் போட்டிருக்காங்க எங்க கண்டு விளையாண்டது. ஓஹோ, குத்தி தூக்கி எறியும் எல்லா பேசி. அடேங்கப்பா. சரி, இப்போ நாளைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கல, உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்க ஜல்லிக்கட்டு பாக்குறதுக்கு எப்படி ஆசையா இருந்தீங்க, நாளைக்கு நடக்கல, உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சோகமா இருக்கு. ரொம்ப சோகமா ஆசாசியா வளர்த்தோம். எங்க பெரிய மாடு, எங்க அண்ணிங்கெல்லாம் ரொம்ப ஆசாசியா வளர்த்தான் ஜல்லிக்கட்டுக்கு. திடீர்னு இப்படி ரொம்ப சோகமா நிகழ்ச்சி வந்துருச்சு. என்ன சொன்ன அண்ணன்? என்னடா தம்பி இப்படி ஆகி போச்சு அப்படின்னாங்க. ஜல்லிக்கட்டு அடுத்த வருஷம்னாச்சும் வருமான்னு தெரில. சரி, ஸோ சின்ன பசங்க கூட ஆசையா மாடு வளர்க்கக்கூடிய ஒரு சூழலை நாம பார்க்கிறோம். இந்த நேரத்துல பீட்டாவுக்கு எதிராக நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாங்க. பீட்டாவுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கறத பத்தின நிறைய பதிவுகளும் நீங்க சொன்ன மாதிரி சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கு. பீட்டாவுக்கும் சரி, மற்ற விலங்குகள் நல வாரியத்துக்கும் சரி, என்ன மாதிரியான கேள்விகளை முன்வைக்க விரும்புறீங்க? பீட்டா அமைப்பு இவ்வளவு ஒரு எதிரான ஒரு சூழல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை, கால்நடை வளர்ப்பு சமூகங்கள் சார்பாக ஒரு கேள்வியை வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாட்டு பசுக்களையும் நாட்டு காளைகளையும் காக்க வேண்டிய பொறுப்பு ஒருவேளை அவர்கள் நலவாரியமாக, விலங்குகள் நலவாரியமாக அவர்கள் நோக்கம் இருந்தது அப்படின்னா, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாட்டு பசுகளையும் நாட்டு காளைகளையும் வளர்ப்பதற்கு கோசாலைகள், அதாவது சட்டத்திலே இருக்கிறதுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் கோசாலைகள் இருக்க வேண்டும். அனைத்து நாட்டு மாடுகளையும் நாட்டு காளைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பது அரசு சட்டத்தில் இருக்கு. அந்த பொறுப்பை பீட்டா அமைப்பு எடுத்து செய்ய முடியுமா? அவங்க தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய காளைகள் எல்லாத்தையும் எடுத்து வளர்க்குறதுக்கான அனைத்து செலவுகளையும் அதற்கான அனைத்து பகுதிகளையும் அவர்கள் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும். இன்னைக்கு மேய்ச்சல் நிலங்கள் தமிழகம் முழுவதும் அளிக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு பகுதிகளிலையும் மேய்ச்சல் நிலம் இருந்தது. அந்த மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் இன்னைக்கு அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா 4 வழிச்சாலைகள்லேயே ஆயிரக்கணக்கான ஏக்கர் மேய்ச்சல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுருச்சு, அழிக்கப்பட்டுருச்சு. அப்போ அந்த மாடுகளில் எங்கே கொண்டு போய் மேய்க்கிறது, அது எங்கே வளர்க்குறது? இது மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பீட்டா கேள்வி இதுவரைக்கும் கேட்டதில்லை. ஜல்லிக்கட்டு தடையை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பீட்டா அமைப்புகள் மாடுகளை காப்பதற்கும் மாடுகளை வளர்ப்பதற்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் செல்ல தயாராக இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை அந்த பீட்டா அமைப்பு செஞ்சுட்டு இந்த கேள்வியை கேட்குது, நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்குது அப்படின்னா
நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு கட்டுப்படுறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் அந்த மாதிரியான கேள்விகள் இதுவரையும் கேட்கல அவங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு உதாரணத்துக்கு மதுரையில் மாட்டுத்தாவணின்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டு கீழே, அந்த மண்ணுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய மாட்டு சந்தை புதைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. அது வந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாடுகளையும் விற்கக்கூடிய ஒரு சந்தையாக இருந்த பகுதி இன்று ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு ஒரு பேருந்து நிலையமாக இருக்குது. அப்போ அதுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரோட்டம் இருக்குல்ல, எவ்வளோ ஒரு பாரம்பரியமான ஒன்றில் சித்திரை திருவிழா மதுரையில் நடக்குது அப்படின்னா மிகப்பெரிய திருவிழா மதுரையில் நடக்கும். அப்போது சித்திரை மாட்டு சந்தை வந்து அந்த திருவிழா டைமில் நடக்கும். ஏன் அதை ஒரு சுற்றுலாத்தலமாக அதை மாற்றிருக்கலாமே? ஒரு மாடு விற்கிற இடத்த ஏன் ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றக்கூடாது? அப்போது அந்த மாதிரியான ஒரு வேலைகளை ஏன் பீட்டா அமைப்புகள் எடுத்து செஞ்சுருக்கலாம்ல? மாட்டுத்தாவணி இன்னைக்கு அழிஞ்சிருச்சுங்க, வேற ஒரு இடத்துல ஒன்று உருவாக்குவோங்க. சமூக இந்த ப்ளூ கிராஸ் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் தெருநாய்களுக்காக உள்ள வந்தவங்க. மொத்தமாக அழிந்து விட்டது, வேற எங்கேயுமே நடக்கல. எங்கேயுமே மாட்டுச்சந்தை கிடையாது இன்னைக்கு. மாட்டுச்சந்தை இல்லாமல் எப்படி மக்கள்கிட்ட அந்த நாட்டு மாடுகளினுடைய அந்த இது எப்படி வரும்? இன்னைக்கு அது ஒன்று இருந்து அதை காப்பாற்றி கொடுத்துட்டு இது மாதிரியான கேள்விகள் வச்சாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. இதுவரைக்கும் நாட்டு மாடுகளுக்காகவும் நாட்டு பசுக்களாகவும் காளைகளுக்காகவும் இதுவரைக்கும் என்ன பீட்டா போன்ற அமைப்புகள் பண்ணியிருக்காங்க? இந்த கேள்வியை உச்சநீதிமன்றம் எங்கிட்ட கேட்குதுன்னு சொல்றாங்க. எங்கிட்ட கேட்க வேணாங்க, நீங்க பீட்டாட்டே கேளுங்க. ஒருவேளை இந்த ஜல்லிக்கட்டை நிப்பாட்டிட்டோம், அந்த நாட்டு காளைகள் எல்லாத்தையும் என்ன பண்றது? மக்கள்லாம் ரெடியா இருக்கிறாங்க, அதை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது நீங்க உங்க அமைப்புகள் வந்து தயாரா இருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியை உச்சநீதிமன்றத்தில் வைக்கணும்ன்றதை அந்த நேரத்தில் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். மற்ற பிரச்சனைகள் மாதிரி இல்லாம தற்போது எழுந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு இளைஞர்களும் கல்லூரி மாணவர்களும் மிகப்பெரிய அளவுல உட்காருங்க கல்லூரி மாணவர்களும் இளைஞர்களும் மிகப்பெரிய அளவுல தங்களுடைய எதிர்ப்பை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு கல்லூரி மாணவராக உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜல்லிக்கட்டுக்கு தடை, இதுல வந்து எதுக்காக தடை விதிக்கிறாங்கன்றதே நம்மளுக்கு தெரியல. அதாவது நான் ஒரு பொறியாளர் ஒரு குறிப்பிட்ட வெயிட்டு, இப்போ நம்ம மனிதனாக இருக்கோம், ஒரு 60 கிலோ நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க, 60 கிலோ அப்படி இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ வெயிட்டை வந்து 20 நிமிஷம் வரையும் நம்ம தாங்கி நிற்க முடியும். ஒரு மாடு சராசரி 150லேருந்து 200 கிலோ வரைக்கும் எடை கொண்டது. அது வந்து ஒரு 60லேருந்து 80 கிலோ கொண்ட எடையை வந்து 2 நொடி இல்லாட்டனா 3 நொடி தான் கிடக்குது. இதில் வந்து என்ன வதை இருக்குன்னு தெரில. மேல்தட்டு மக்கள் வந்து வீட்டில் வந்து நாயை வச்சு விளாட்றாங்க, தூக்கி போட்டு விளாட்றாங்க. அது உங்கள் வீட்டுக்கு மட்டும் உதவுது, அதனால் வீட்டுக்குள்ளேயே வச்சு விளாட்றாங்க, நாசமாக போகிறீங்க, இந்த என்னமும் செய்கிறீங்க. நாங்கள் வந்து உழவுக்கு இந்த இது பயன்படுது. கிராமப்புறங்களே நாய் வளர்த்தாலுமே நாங்கள் தெருவில் விட்டு தான் விளையாடுவோம். அந்த விளையாட்டை வந்து பொங்கல் பண்டிகை, இதை வந்து ஒரு பண்டிகையாக நாங்கள் ஏற்படுத்தி இதை நாங்கள் பண்ணுறோம். இதில் வந்து என்ன தடைகள் என்ன கொடுமைகள்னு தெரியல. ஆனால் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசு மத்திய அரசு அனுமதியோடு ஜல்லிக்கட்டு நடத்துன்னு நினைக்கிறோம். அது வந்து அரசு வழிவகுத்தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டினா தடையை மீறி நாங்கள் நடத்துவோம் அப்படின்றத இந்த இடத்துல நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறேன். 2008லையும் சரி, 2008ல் மதியானம் 3 மணிக்கு வந்து உத்தரவு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டுக்கு உத்தரவு கொடுத்த மறுநொடியே அவனியாபுரத்தில் காலை அவுக்கப்பட்டது என்றதை நாங்களுக்குள்ள பதிவு செஞ்சுக்கிறேன். போன வட்டம் தடையையும் மீறி அவனியாபுரத்தில் மஞ்சு விரட்டு நடந்தது. இது சில பேர்களால் மூடி மறைக்கப்பட்டது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடமும் தடையை மீறி நடத்துறதுக்கு ஊர் ஆதரவு இருக்கு. அதை அப்படி செய்ய விடாம கவர்மெண்ட்டே கொடுத்துட்டா நல்லது. தடையை மீறி நடத்துவது அப்படிங்கிற வார்த்தையை நாம இங்க பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா வந்து ஒரு பொதுவெளியில உச்சநீதிமன்றத்தின் தடை உத்தரவு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த வார்த்தையை நாம பயன்படுத்துவது தவறு. அதை நாம பயன்படுத்த வேண்டாம். ஒரு கல்லூரி மாணவராக உங்களுடைய உணர்வுகள் என்ன பதிவு சொல்லுங்க. நான் வந்து ஒரு வரலாற்றுத்துறை மாணவர். ஓகே. என்னுடைய வரலாற்று சங்ககால இலக்கியங்கள்ல வந்து தமிழருடைய பாரம்பரியம் கலாச்சாரம் சொல்லும்போது வந்து ஏறு தழுவுதல்ன்ற வார்த்தை இருக்கு. இதாவது மதுரை மாவட்டம் வந்து ஒரு மருது நிலம் சார்ந்தது. இந்த ஜல்லிக்கட்டு ஒரு பாரம்பரியமா எங்க நடக்கும் அப்படின்னா, ஒரு வரலாற்று துறைகள் சார்ந்த மாணவனா இருக்குன்னா வரலாற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மருது நிலத்துல தான் நடக்குது. அந்த மருது நிலத்துக்கு ஒரு பேர் போன இடம் தான் இந்த அவனியாபுரம். எங்களுடைய ஆதங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாடை வந்து நாங்கள் கண்ணில் மிளகா பொடி போடுறோம், மாடை ஊசி வச்சு குத்துறோம், மாடை நாங்கள் வந்து வதை பண்ணுறோம், மூக்கநாங்கரை பிடிச்சி இழுக்கிறோம்னு சொல்லி இந்த வீட்டு நிறுவனங்கள் வந்து எங்களை வந்து அடக்குறாங்க. ஆனால் நாங்கள் தெரியாமல் கேட்குறேன், இப்போ வந்து நாய்களுக்கு வந்து கருத்திட பண்ணுறாங்க. அதனால பல நாய்களை இல்லாமல் போகுது. அப்போல்லாம் நாங்கள் மாடை வதைப்படுத்துகிறோம், துன்புறுத்துகிறோம், அச்சுறுத்துறோம், இந்த மாதிரி தொடர்புகளாக வரும் பொழுது கல்லூரி மாணவர்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, மாடை நாங்கள் துன்புறுத்துறோம்ல, அதை நீங்கள் எடுத்து நடத்த வேண்டியதானே, மாடை நீங்கள் பாதுகாக்க வேண்டியதானே. இது எங்களோட ஆதங்கமான ஒரு கேள்வி. இன்னொரு விஷயம் என்ன நல்லா ஆராய்ச்சி பார்க்கணும். கல்லூரி மாணவர்கள் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த ஜல்லிக்கட்டில் இருக்காங்க. கார்கில் போரில் வென்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழர்கள் பெரும்பான்மை. அதில் பெரும்பான்மை தமிழர்கள் வந்து மாடுபிடி வீரர்கள் தான். அதனால தான் கார்கில் போரில் வெற்றியடைய முடிஞ்சிச்சு. இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்க ஒரு உண்மை. அப்படி இருக்கப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டை
இவங்க ஏன் திட்டமிட்டு முடக்குறாங்க? இதுதான் எங்களுடைய ஆதங்கமான ஒரு கேள்வி. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவைன்னு வள்ளுவரத்தில் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வி எவ்வளவு பெரிய அழியாத செல்வம், அது மாதிரிதான் மாடு எங்களுடைய செல்வமாக நாங்கள் கருதுறோம். ஏர் சுழன்றது உலகம், அதனால் உளுந்தும் உழவே தலைன்னு வள்ளுவன் சொல்லியிருக்கான். எதுக்கு? ஏற உழுதா மட்டும்தான் நீங்க சாப்பிட முடியும், நானும் சாப்பிட முடியும். அந்த ஏர் உழுவுறதுக்கு முதல்ல கலப்பை தேவை. கலப்பைக்கு முன்னாடி மனிதனால் இருக்க முடியாது. ஆனா அதுக்கு ஆர்ப்பாட்டமான முதலில் ஒரு மாடு தான் தேவை. அது காளை மாடு தான் தேவை. காளை மாடு என்பது கோயில்களை வளர்க்கக்கூடியது. இதனால இதை நாங்க ஒரு வீட்டில் எங்களோட நண்பரை வளைச்சிடுவோம். நண்பர்களை மற்ற நண்பர்களை சேர்ந்து விளையாடும் போது அதோட மகிழ்ச்சி. நாங்க காளைகள் ஜல்லிக்கட்டை பரிசுக்காக நாங்க மாட்டை அவுத்து விட்டு நாங்க இது பண்ணல. இதுதான் நாங்க சொல்ல விரும்புறது. பரிசுக்காகவோ அல்லது எங்களுடைய சுய நோக்கத்துக்காகவோ நாங்க எங்க குடும்ப நலத்துக்காகவோ நாங்க மாடை அவுத்து விட்டு நாங்க ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு சுத்தமா கிடையாது. எங்களுடைய வீரம் அன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படிங்கன்னா, ஒரு பெண்ணு நாங்க பார்க்க போகும்போது கூட வீட்டுல ஒரு காளை வச்சிருப்பாங்க. இந்த காளை அடக்குனாதான் நீ திருமணம் பண்ண முடியும், அப்படிலாம் இருந்துச்சு. இன்னைக்கு முதற்கொண்டு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாடு பிடிக்கிறதுக்கு கூட நாங்க 10 விரதங்கள் நாங்க இருக்கோம். பெண்களை பார்க்க மாட்டோம், சீரட் அடிக்க மாட்டோம், தண்ணி அடிக்க மாட்டோம், தவறான சுய கேடுகளை நாங்க ஈடுபடுறது கிடையாது. இத்தகைய 10 விரதங்களை நாங்கள் கடைபிடித்து 30 நாள் விரதம் இருந்துதான் நாங்க ஜல்லிக்கட்டு துறையை நாங்க நடத்துறோம். ஆனா ஏன் எங்களை மட்டும் இதை ஒடுக்குறாங்க? இதுதான் எங்களுடைய ஆதங்கமான ஒரு கேள்வி. இன்னொன்னு நல்லா கேட்டீங்கன்னா, படிக்கிற மாணவர்கள் இப்பெல்லாம் கிரிக்கெட் ஃபுட்பால் இருக்கிற மத்தியில இந்த அவனியாபுரத்துல படிக்காத கிராமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மாணவர்கள். ஆனா இந்த கிராமத்துல பிறந்தவங்க தான் நாங்களும். எங்க தாத்தா மாடு வளர்த்தாரு, எங்க அப்பானால முடியல, ஆனா என்னால முடியும். என்னால முடியும்னா எங்களுக்கான உணர்வுகள் இருக்கு. நாங்க தமிழர் என்ற பாரம்பரியத்துல பிறந்த ஒரு மண்ணின் மைந்தர்கள். நாங்க ஜல்லிக்கட்டு நடத்தணும், அதுதான் எங்களுடைய இது. நாங்க சீக்கியர்களுக்கு வாழ் வச்சிருக்க அனுமதி கொடுக்குறீங்க. எந்நேரத்துல எந்த ஒரு கொலையும் நடக்கலாம், சம்பவம் நடக்கலாம், அது ஒரு வதையா தெரியல. நாங்க மாடு பிடிக்கிறனால ஒரு வதையா தெரியுதா? அதுதான் உங்கள் கேள்வி. உங்க பேர் என்ன? என்னோட பேர் மலைச்சாமி. அதாவது மாணவர்கள் எந்த அளவிற்கு சமூக விழிப்புணர்வோட இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்த அவனியாபுரத்துல நான் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாராட்டுகள். ஒரு பொதுவான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நேரத்துல மக்களுடைய கோபம் அப்படிங்கிறது வேறு பக்கம் திரும்பி விட்டதா அப்படின்னு கூட நிறைய சமூக ஆர்வலர்கள் கேட்கிறாங்க. மக்களுடைய கோபம் சாதாரணமா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல அரசு இயந்திரத்தின் மேல இருக்கும். ஆனா முதன்முறையாக ஒரு 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 மிக பெரும்பான்மையான மக்களுடைய கோபம் என்ஜிஓக்கள் மேல திரும்பி இருக்கிறது. பீட்டா மாதிரியான விலங்குகள் நலவாரிய தனியார் தொண்டு நிறுவனங்கள் மேல முதன்முறையாக மக்களுடைய கோபம் திரும்பி இருக்கிறது. இது சரி அப்படின்னு பாக்குறீங்களா? இந்த பார்வை எப்படி? இந்த கோபம் என்பது அரசியலில் இருந்து மாறுபட்டு என்ஜிஓக்கள் மேல திரும்பி இருக்கிறது அப்படிங்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? இப்போ விவசாய நிலைமை இருக்கக்கூடாதுன்றதுக்காக நில அபகரிப்பு சட்டத்தை அரசு கொண்டு வருது. இதே நேரத்தில் தஞ்சாவூர்ல விவசாயம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக மீத்தேன் திட்டத்தை கொண்டுறாங்க. விவசாயிக்கு தண்ணி கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக காவிரியில தண்ணீர் இல்லாம போகுது. இதே முல்லைப்பெரியாறுல தண்ணீர் விட மாட்டேங்கிறாங்க. ஒரு விவசாய குடிகளா இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஒழிக்கிறதுக்கு பல்வேறு விதமா திட்டமிட்டு வேலைகள் நடக்குது. அது அரசு சார்பாக நடந்தாலும் சரிதான், அல்லது என்ஜிஓக்களோ இல்லை மற்ற நிறுவனங்கள்னாலும் சரி. தண்ணி விட மாட்டேங்கிறான், நிலத்தை அபகரிக்கிறான், மீத்தேன் திட்டத்தின் வழியா எண்ணெய் கிணறு போட்டு நிலைமை இல்லாம பண்றான். நம்ம உழவுக்கான மாடு, இப்ப மாடு வச்சிருந்ததுனால நம்மளாம் டிராக்டர் பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு என்ன பண்றோம்னா, மாட்டை நம்ம உழுவுறதுக்கு பயன்படுத்தாம நம்ம டிராக்டர் கடனுக்கு வாங்குறோம். அந்த லோன் அடைக்கிறதுக்கே வாழ்க்கை பூரா போயிருது ஒரு விவசாயிக்கு. அப்போ திட்டமிட்டு அரசுனாலும் சரிதான், வங்கிகள்னாலும் சரிதான், எல்லாருமே தற்சார்பு விவசாயம் இந்த மண்ணில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு பெரிய அணியா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை அறிஞ்சு அரசுகள் மக்களுக்கான அரசுகளா மாறணும். பீட்டாவோட பின்புலத்தை நீங்க என்ன ஆராய்ந்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும். என்னன்னா, அமெரிக்கால நாட்டு வகை நாய்கள் தெருவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அவங்களே போய் எடுத்துட்டு வீட்டில் வளர்ப்பாங்க. இதனால தனியார் கம்பெனிகள் வளர்க்குற அந்த பிரீட், ஹை லெவல் பிரீடுன்னு சொல்லுவாங்க, லேபரடார், அப்புறம் டாபர்மேன், இந்த மாதிரியான நாய்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் விற்பனை ஆகலை அப்படின்றதுக்காக அந்த தெருவில் திரிகிற நாய் எல்லாத்தையும் நாங்கள் பாதுகாக்கிறோம், இந்த கோசாலைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாங்கள் நாய்களை நாங்கள் பாதுகாக்கிறோம்னு சொல்லி எல்லா நாயையும் பிடிச்சி கொண்டு போய் அவனோட ஒரு கொட்டடையில் அடைச்சு வச்சுக்கிருப்பான். அதை யாருமே எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போகல, நாங்கள் அந்த நாய்க்கு வலிக்காம ஊசி போட்டு கொன்றோம்னு சொல்லி லட்சக்கணக்கான நாய்க்குட்டிகளை, அதாவது அமெரிக்காவோட நாட்டுரக நாய்க்குட்டிகளை அவன் இனப்படுகொலை, அதுவும் ஒரு இனப்படுகொலை தான், இனப்படுகொலை பண்ணி அவன் கொள்றான். அதே இப்போ இன்னைக்கு நம்ம பீட்டாட்ட போய் நீயே எங்களோட மாடெல்லாம் எடுத்து ஏதாவது ஒரு இது பண்ணிங்கன்னு நம்ம சொன்னோம். அவன் என்ன பண்ணுவோம்னா, இது அவனுக்கு ரொம்ப வசதி, இதை வச்சு ஒரு டொனேஷன் கேம்பெயின் ஆரம்பிச்சு டொனேஷன் நிறையா வரதுக்கான வேலையை பார்ப்பான். இல்லை அப்படின்னா இதே மாடுகளை அவனுக்கு கொலை செய்கிற ஒரு வேலையை தான் அவன் பார்ப்பான்.